ஆத்ம நமஸ்தே. நான் உங்க வித்யா பேசுறேன். இந்த ஜூன் 2ஆம் தேதி குரு டிரான்சிட் நடைபெறுது. மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு நுழையும் குரு அங்கு உச்சம் அடைகிறாரு. அங்கிருந்து 5ஆம் பார்வையா விருச்சக ராசியையும், 7ஆம் பார்வையாக மகர ராசியையும், 9ஆம் பார்வையாக மீன ராசியிலையும் பார்வையிடுறாரு. இதனால நிறைய ராசிகளுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு தான் சொல்லணும். இதுல எந்தெந்த ராசிக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள், எந்த காலகட்டத்துல கவனமா இருக்கணும், அதாவது ஜூன் 2026 இருந்து அடுத்த ஆண்டு ஜூன் 2027 வரைக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள், எந்த இடத்துல கவனமா இருக்கணும்ன்றதை ஏற்கனவே குரு பெயர்ச்சி பலன்கள்ன்ற வீடியோ கொடுத்துருக்கேன். போய் பாருங்க, உங்க எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும். அந்த வகையில இந்த மாதத்துல இன்னும் சில கிரகங்களின் மாற்றங்கள் நிறைய பலன்களை உண்டு பண்ணுது. இதெல்லாம் என்ன மாதிரியான மாற்றங்கள்ன்றது நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. கடக ராசினருக்கு இந்த ஜூன் மந்த் ராசி பலன் எப்படி இருக்க போகுதுன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதாவது என்னன்னா, உங்களுடைய யோகாதிபதி குரு இத்தனை நாள் 12ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல இருந்து உங்களுக்கு நிறைய செலவுகளை ஏற்படுத்தி கொடுத்திருப்பாரு. இப்ப அவரு உங்களுடைய ராசிக்குள்ளே நுழைஞ்சிருக்காரு. ஜென்மத்துல குரு இருக்கிறாருங்க, அவரே உங்களுக்கு யோகாதிபதியும் கூட. இது எல்லாத்தை விட ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, உங்களுக்கு சனி தாங்க கெடு பலன் கொடுப்பவர். அவர் 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. அங்க இருந்து உங்களுக்கு சில பாக்கியங்களை தடவு பண்ணி இருப்பாரு. அது எல்லாமே இப்ப நிவர்த்தி ஆகுது. ஏன்னா உங்க ராசியிலிருந்து குரு 9ஆம் பார்வையா சனியை பார்வையிடுறதுனால பாத்தீங்கன்னா உங்களுடைய பாக்கியங்களை அள்ளி தரப்போறாருன்னு தாங்க சொல்லணும். அதுவும் இல்லாம இப்ப கைட்லைன்ஸ்ன்றது நீங்க மத்தவங்க கிட்ட இருந்து வாங்கணுன்றதுலாம் அவசியம் இல்லை. உங்ககிட்ட இருந்தே மத்தவங்களுக்கு போகும். அப்படியே அள்ளி வழங்குவீங்க. யாருக்கு என்னென்ன கைட்லைன்ஸ் வேணுமா, வாங்கப்பா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், உங்களுக்கு தேவையான கைட்லைன்ஸ் என்கிட்ட இருந்து உங்களுக்கு சூப்பரா கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு நீங்க அறிவுரை வழங்குவீங்க. நல்ல நல்ல ஐடியாஸ் கொடுப்பீங்க. நிறைய பேருக்கு பிளான் போட்டு கொடுப்பீங்க. கடகராசினருக்கு கடந்த 2-3 வருஷமாவே பாத்தீங்கன்னா சனி ரொம்பவே கெடுத்து வச்சிருப்பாருதான். நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா சோதனைகளை அதிகமா கொடுத்திருந்து உங்க வாழ்க்கையே மாத்தி வச்சிருப்பாரு. ஆனா இந்த ஜென்மத்தில் இருக்கும் குரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு திரும்பவும் மீண்டு வரக்கூடிய காலகட்டமா இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. பயன்படுத்திக்கோங்க. 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால வாக்கு ஸ்தானத்துல கேது இருக்கும்போது கொஞ்சம் வார்த்தைகளை பத்திரமா பயன்படுத்துங்க. அதுதாங்க உங்களுக்கு பிரச்சனையாவே இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இஎன்டி ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுக்கிற மாதிரி இருக்கும். கண்ணு, மூக்கு, தொண்டை இதுல ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுத்தி அதனால உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். முகத்துல ஏதாவது தழும்பு, அடிபடுறது, அந்த மாதிரியான பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமா ஏற்படலாம். சோ இதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. இதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல புதன் ஆட்சி பெறாரு. 12ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல இருக்கிறாருன்னும் போது பாத்தீங்கன்னா படிப்புல நிறைய பேர் பாத்தீங்கன்னா அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பீங்க. எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் நிறைய பேர் வாங்கக்கூடிய சூழல் உண்டாகும். சில பேர் வீட்டுல டிவி ஏதாவது ரிப்பேர் ஆயிருக்கு, வண்டி ஏதாவது ரிப்பேர் ஆயிருக்குன்னா அதெல்லாம் ரெடி பண்றதுக்காக செலவுகள் அதிகமா ஏற்படும். அதே மாதிரி உங்களுக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறவர் ஜூன் 23க்கு அப்புறம் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல நுழையிறாரு. சோ கடகராசினருக்கு சொத்து வாங்கக்கூடிய யோகம்ன்றது இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்கு. சொத்து ஏதாவது வீடு எதனா வாங்கணும், இடம் எதனா வாங்கணும் அப்படின்ற பிளான் எதனா பண்ணி வச்சிருக்கீங்க, இல்ல வித்துட்டு வேற ஒரு இடத்துல வாங்கணும், வித்துட்டு அதை வேற ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும்னாலும் சரி, இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே அற்புதமா இருக்கு. இந்த ஜூன் மந்த்ல சொத்து விற்கல் வாங்கறது எல்லாமே அப்படியே கரெக்டா முடிஞ்சிருங்க. இத்தனை நாள் எப்படிலாம் இழுபறியா தள்ளி போட்டதோ அது எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிடும். ஸோ கடகராசினருக்கு சொத்து சேர்க்கை இந்த மாதம் கண்டிப்பா கேரண்டியா இருக்குன்னு சொல்லலாம். ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் கடகராசினர். ஜென்மத்துல குரு இருக்கிறாரு. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு டென்ஷனும் இருக்கும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல ராகு. வழக்கமா சொல்ற அட்வைஸ் தான், ரொம்ப ரொம்ப வார்த்தைகளை பத்திரமா பயன்படுத்திக்கோங்க. அவுட் சைட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டரா இருக்கும். தேவையில்லாத ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டரா இருக்கும். அது எல்லாத்த விட என்னன்னா, வெளியே எங்கேயாவது டிராவல் பண்றீங்க, வண்டி ஏதாவது ஓட்டிட்டு போறீங்கன்னா அப்போ உங்களுடைய சேஃபர் சைடு எந்த அளவுக்கு சேஃபா இருந்துக்கணும், ஹெல்மெட் போட்டுக்கிறதோ, சீட் பெல்ட் போட்டுக்கிறதோ, இதுலலாம் கொஞ்சம் கான்சியஸா இருந்துக்கோங்க. மற்றபடி கடகராசினருக்கு நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய காலகட்டமா தாங்க இருக்குது. அதே மாதிரி கடகராசினர் கல்யாணத்துக்காக காத்துட்டு இருக்கீங்க, மேரேஜ் எனக்கு செட் ஆகுமான்னு பார்க்கணும் அப்படின்னா, எஸ்,
இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. உங்களுக்கு 7ஆம் இடமான மகர ராசியை பார்வையிடுறாரு குரு. ஸோ உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள், நல்ல வரன்கள் தேடி வரும். இந்த ஜூன் டு அக்டோபர் மந்த்ல ரொம்பவே நல்லா இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்க ராசிக்குள்ளேயே ஜூன் 9ஆம் தேதியிலிருந்து சுக்கிரனோட இணைவு இருக்கு. குரு சுக்கிரன் இணைவு இருக்குன்னும் போது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க பிடிச்ச மாதிரி, நீங்க எதிர்பார்த்த மாதிரியான அலைன்ஸும் வந்து சேரும். ஜூன் 23ல இருந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 12க்கு அதிபதியான புதனும் உங்க ராசியிலே நுழையிறாருன்னும் போது, லவ் மேரேஜுக்காக காத்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ இந்த காலகட்டத்துல நீங்க வந்து வீட்டுல சொல்லி கிரீன் சிக்னல் வாங்க முடியுமா, அவங்க பேரண்ட்ஸும் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, எஸ், இந்த ஜூன் மந்த் பெட்டராகவே இருக்குங்க. அலைன்ஸ் நல்லதா வரும். நீங்க எதிர்பார்க்குற அலைன்ஸ் வரும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, உங்களுக்கு அது குட் நியூஸா தாங்க இருக்கும். அதே மாதிரி இந்த குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, எஸ், நீங்க இந்த மந்த் நீங்க முயற்சி எடுக்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் மூலமாவே குழந்தை செட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. குலதெய்வத்தை போய் வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பா குலதெய்வ அனுகிரகம் உங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே பயனுள்ளதா நல்ல நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குங்க. கடகராசினருக்கு இந்த ஜூன் மந்த்ல நிறைய நல்ல விஷயங்கள் நடைபெற போகுது. மாற்றங்கள் வர காத்துட்டு இருக்கு. அதாவது என்னன்னா, மாற்றங்கள் வெளியில இருந்து வர்றதோட உங்ககிட்ட இருந்தே அந்த மாற்றங்கள் அதிகமா ஏற்படும். இத்தனை நாள் எதெல்லாம் செட் ஆகாதுன்னு நினைச்சீங்களோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்ப நீங்க செல்ஃப் ரியலைசேஷன் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. நமக்கு எது தேவை, நமக்கு எது செட் ஆகும், எதெல்லாம் நம்ம தப்பு பண்ணிருக்கோம், எந்த இடத்துல நம்ம விட்டுட்டோம், எங்க மிஸ்டேக் நடந்திருக்கு அப்படின்றது செல்ஃப் ரியலைசேஷன் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. அந்த கன்வீனியன்ஸ்ன்றது உங்களுக்குள்ள நடக்கும். மாற்றம் வெளியில எதிர்பார்க்காதீங்க. மாற்றம் உங்களுக்குள்ளே வரும். அது உங்களுக்கே தெரியும். அடடா, நம்ம இந்த இடத்துலலாம் இவ்வளோ ஈஸியா இருந்தோம், ஃபிளெக்சிபிளா இருந்திருந்தோம்னா இந்த பிரச்சனை வந்திருக்காதே அப்படின்றத நீங்களே உங்களே உணர ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இது உங்களுக்கு ஒரு குட் சேஞ்சஸா தானே இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா படிப்புல நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய காலகட்டமா இருக்குது. படிப்புல அதிக இன்ட்ரெஸ்ட் வரும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும். கடக ராசினர் ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ராகு கேது அமைப்புன்றது உங்களுக்கு சாதகமா இல்லை. செவ்வாய் உங்களுக்கு 10, 11 இடத்துல இருக்கிறாருன்னும் போது, அப்ப அந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தேவையில்லாத டென்ஷன், அலைச்சல் கொடுக்கலாம். ஸோ அதனால உங்களுக்கு ஹெல்த்ல ஏதாவது ப்ராப்ளம் வரலாம். ஸோ ஏற்கனவே உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் ஏதாவது இருந்ததுனாலும் சரி, அதை ரெக்கவர் ஆகிறதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கோங்க. மற்றபடி கடகராசினருக்கு இந்த ஜூன் மந்த் ரொம்பவே நல்லா இருக்குங்க. பயன்படுத்திக்கோங்க. நிறைய நல்ல நல்ல கருத்துக்கள் உங்களுக்குள்ளே வந்து உற்பத்தி ஆகும். அதை நீங்க சரியா யோசிச்சு ஃபாலோ பண்ணாலே போதும். உங்க லைஃப்ல நல்ல சேஞ்சஸ் நிறைய வர இருக்கு.